வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான தோசை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் உடைச்ச பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. 1/4 கப்லேயும் பாதி அளவு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல், நிலக்கடலை, அதாவது பச்சை நிலக்கடலை. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ள தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அதில் சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். 6 to 7 மணி நேரம் நம்மளுக்கு ஊறணும். இப்போ நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 7 மணிக்கு நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 7 மணி நேரம் ஊறி இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். அரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு அளவுக்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இது புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, உடனே நம்ம தோசை சுட்டுறலாம். தோசை சுடும்போது இதில் வந்து நெய் ஊற்றி சுடுங்க, இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பரான காம்பினேஷன். அப்படி வச்சு சாப்பிடுங்க. இது வந்து ப்ரோட்டீன் ரிச் தோசை. நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.